வருங்கால வாலிபர்களே, எதிர்கால தன்மான சின்னங்களே, என் அண்ணன்களே, தம்பிகளே, நம்மள ஏச்சி பிழைக்கிற விதமா பாத்தீங்கன்னா பொம்பளைகள்கிட்ட பேசுற ஒரு ஆப்புகள்லாம் நிறைய ஆப்புகளை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டானுவோம். முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ஆம்பளை பேசுனா பொம்பளை பேசுற மாதிரி ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சு பல மோசடிகள் நடந்துச்சு. பல பேர்த்திட்ட பணம் பிடுங்கி எல்லாம் செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தானுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்லி ஆப்பு, வைபிளி ஆப்பு அப்படிங்கிற ஆப்பு எல்லாம் நிறைய உருவாக்கி இன்னைக்கு அரை மணி நேரம் பேசினா இவ்வளவு, 1/4 மணி நேரம் பேசினா இவ்வளவு, அரை உரை ஆடையோட பேசினா இவ்வளவு அப்படிங்கிற மாதிரிலாம் பல ஆப்புகள் இன்னைக்கு சீரழிச்சிட்டு இருக்குது மக்களைங்கிறத விட இளைஞர்களை. ஏன்னா இங்க பல வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம். குறிப்பா சொல்ல போனோம்னா பாலியல் வழக்கு, இந்த மாதிரி வழக்குகள்லாம். நீங்க சும்மா இருக்கிறவனுங்கள நீங்க இந்த மாதிரி ஆப்புகளை உருவாக்கி விட்டு அவங்கள நீங்க கெடுத்து சீரழிக்கிற விதமா தானே இந்த ஆப் இருக்கு. எத்தனையோ பேர் இதுல பணத்தை இழந்து இருக்கானுங்க அப்படின்னு ஒரு சர்வே லிஸ்ட் இருக்கு. ஐயா, வீடியோ போடுறோம்ல, எனக்கு வருமானம் வருங்கிறத விட மக்களுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு நான் திரும்பவும் பிறப்பனா இறப்பாங்கிறது தெரியாது. ஆனா உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு, என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு எல்லாரும் திரும்புங்க. பக்கத்துல இருக்கிற சொந்தக்காரவங்கள்ட்ட பேசுங்க, பழகுங்க. புரியுதுங்களா? நம்ம ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிப்போம். அப்படி இல்லைனாக்கா எங்கேயாவது ஒரு மூலையில இருக்காங்க, எப்பயாவது பார்த்துருப்போம், இல்லைன்னா ஹாய் ஹலோங்கிறதோட நிப்பாட்டி இருப்போம். மறுபடியும் அவங்கள சந்திக்கிற ஒரு தருணம் வந்துச்சுன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ ஒரு நெருக்கமா ஏதோ ஒரு 10 வருஷம் பழகின ஒரு பழக்க வழக்க மாதிரி பேசுவோம். ஆனால் இன்னைக்கு பக்கத்துல சொந்தக்காரன் உட்காந்துருக்கானா எதிரி உட்காந்துருக்கானு கூட தெரியாம இதே செல்போன்ல நம்ம மூழ்கி கிடக்கிறோம். அதை பயன்படுத்தி இன்னைக்கு பல பேர் சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செஞ்சு விட்டுருக்கானுவான். முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வா இருங்க. எந்த ஒரு ஆன்லைன் ரம்மியும் சரி, இந்த மாதிரி சமாச்சாரங்கள் பெண்கள்கிட்ட பேசலாம், போலாம், வரலாம்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி எந்த செயலிகளும் உங்களை ஒரு நல்வழிப்படுத்தாது. தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வா இருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தயவு செய்து பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.